ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் கடக ராசி. இப்படிப்பட்ட கடக ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா? மாற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 ராசிகளில் மிகவும் முக்கியமான ராசி கடகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை தீர்மானிக்கும் சந்திரனின் வீடு இது. கடக ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் வளர்ந்து தேய்வது போல இவர்கள் தங்களுடைய குணாதிசயங்களில் அடிக்கடி மாறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சந்திரன் வளர்ந்து தேய்வது போல கடகராசிக்காரர்களும் தங்களுடைய குணாதிசயங்களில் அடிக்கடி மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. உணர்ச்சிகளை சரியான வகையில் தெரிந்து கடகராசிக்காரர்கள் வெற்றியாளர்கள் தான். தன்னம்பிக்கை, அன்பு செலுத்தும் ஆற்றல், அமைதி மற்றும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளும் போன்ற குணங்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்வை வளமானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் மாற்றும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்பவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலுமே தீர ஆலோசித்து செயல்படும் இவங்க துணிந்த பின் துயரம் இல்லை என்று சொல்வதற்கேற்ற போல நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இரக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலுமே எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடக ராசிக்காரர்களில் பிறந்தவங்க மிகவும் பலசாலிகள், தைரியசாலிகள், அறிவாளிகள், புத்தி கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, நீர் இருக்கும் பகுதிகள் வாழ ஆசைப்படுபவங்க, நதிக்கரையோரம் கடற்கரையோரமாக நண்பர்கள் அதிகமாக இவங்க கிட்டே இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளிடம் அதிகமாக அன்புடையவங்களாக காணப்படுவாங்க. இரவில் பலம் உள்ளவர்கள். சந்திரனை போலவே சிறிது காலம் மங்கி மறைவது, சிறிது காலம் பெரும் புகழ் பெற்று வாழக்கூடிய நபர்களாக இயற்கையாகவே இருப்பாங்க. வெற்றியும் சுபிக்ஷமும் பெற்றவர்களாக இருப்பாங்க. நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. உயர் பதவி வாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மதியின் முகத்தை போல் மனமும் மாறியபடியே இருக்கும். வெற்றி பெற தேவையான எந்த தகுதியும் என்னிடம் இல்லையே என்ற எண்ணம் அடிக்கடி வந்து போகும். பணம் இல்லை, திறமை இல்லை என்றெல்லாம் கூட நினைப்பதுண்டு. நமக்கு சொந்தமானவற்றை பிறர் கவர்ந்து விடுவாரோ என்று அச்ச உணர்வும் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்களும் சில பல அசுப மாற்றங்களும் இவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட விவகாரங்கள் அகலும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரக்கூடுங்க. மேலும் சுப விரயம் உண்டாகும். விரயஸ்தானத்தில் குரு, புதன், சூரியன் சேர்க்கை இருப்பதால் மனதில் வேகத்தை போல் செயல் வேகமும் அதிகரிக்கும்.
உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் நடக்கும். மன அழுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம்தான் சிறந்தது என்பதை உணர்வீங்க. பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றில் விலகி ஆன்மீக மார்க்கத்தில் இணைய மனம் வழி கொடுக்கும். வீடு, மனை, வாகனம் மற்றும் பிள்ளைகளின் சுப விஷயத்திற்காக கையிருப்பு கரைவத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிலர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை என்பது உணர்வீங்க. உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமைக்கு சில புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆணி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருச்சாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். தடைகளை முறியடித்து வெற்றி பெறக்கான பெரும் முயற்சி எடுக்கும் சூழ்நிலை வரும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் திட்டம் போட்டு எதையும் செய்ய முடியாது. திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும். வீண் பழிகளில் இருந்து விடுபட தசாபுத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நினைத்ததெல்லாம் நடக்கும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். தந்தை வழி உறவால் ஆதாயம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு ராகு சேர்வதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதப்படலாம். மேலும் இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய முடியாது. மன போராட்டமும் பண பிரச்சனையும் அதிகரிக்கும். கேதுவின் 2 சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். கூடுதல் முயற்சி செய்தாலுமே அலட்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். கட்டிய வீட்டில் பிரச்சனை, கொடுத்த கடனால் பிரச்சனை உருவாகும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் சர்வ கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான ஆதாயங்கள் கிடைக்குங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைக்கு வந்து புரளும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தம் மீண்டும் கைக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. கடை திறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி செலவிடுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரமாக இருக்க போகுது. பிறரிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இருப்பதால் சுப சடங்குகள் நடத்தும் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களின் ஆன்மீக சுற்றுலா பயண ஆசையை நிறைவேற்றி பொருள் உதவி செய்தல் நலம் தருங்க. கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதியானது அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நற்பலன்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற போகிறீங்க. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. மேலும் சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.